ஒரு டி ராஜேந்திரோட மகன், ஒரு தமிழன், இதெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் அப்படின்றத வந்து ஸ்பிரிச்சுவலா உணர்ந்த ஒரு ஆள் நான். எனக்கு வந்து இந்த பிரிவினைன்றது வந்து எனக்கு என்னைக்குமே பிடிக்காத ஒரு விஷயம். அதுல வந்து எனக்கு உடன்பாடும் கிடையாது. இது வந்து ஒரே குடும்பம் சினிமான்றது, நடிகர் சங்கம்ன்றது நடிக்கக்கூடிய அத்தனை நடிகர்களுக்கும் சேர்ந்து ஒட்டு மொத்தமா நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சங்கம் இருக்கு. நான் 16-17 வயசுல இருந்து இந்த நடிகர் சங்கத்துல கமிட்டியில நான் இருந்திருக்கேன். அப்போ விஜயகாந்த் சார் வந்து தலைவரா இருந்தாரு, அதுக்கப்புறம் சரத் சார் தலைவரா இருந்தாரு. அந்த டைம்ல இருந்து நான் இருக்கேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, நீங்க ஏன் வந்து அந்த அணியில இல்ல, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இதுவா இருக்காங்க அப்படின்னு. சரி, யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு அணிய நடத்துறாங்க, இல்ல முதியோர்கள் வந்து ஒரு அணியை நடத்துறாங்கன்றது முக்கியம் கிடையாது. உண்மை எங்க இருக்குன்றதுதான் முக்கியம். யாரு நமக்காக நாளைக்கு வந்து நமக்கு ஒரு பிரச்சனைனா நிற்பாங்க, உண்மையா இருப்பாங்களா இல்லையான்றத கடவுள் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. நான் வந்து சரத் சாருக்கோ இல்ல ராதா ரவி அண்ணனுக்கோ இல்ல யாருக்குமே போயிட்டு அவங்க பின்னாடி நிக்கிற ஒரு ஆளு சிம்பு கிடையாது. அப்படி ஒரு வளர்ந்த பையனும் நான் கிடையாது. யாருக்கிட்டையும் போய் நம்ம நிக்கணும்ன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிரிவினை, இந்த மாதிரி வேற ஒரு டீம் இருக்கு, நம்மளுக்குள்ள இந்த ஒற்றுமை இல்லைன்றதே ஃபர்ஸ்ட் எனக்கு கவலை தான். ஆனா இன்னைக்கு நான் வந்து ராதா ரவி எனக்கு போன் பண்ணி கேட்கும் போது நான் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, அது நீங்க என்ன போஸ்ட் கமிட்டி மெம்பர் எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே, நம்ம வந்து இந்த இது பின்னாடி போற ஆள் நான் கிடையாதுன்னா நீங்க என்ன கொடுக்குறீங்களோ நான் நிக்கிறேன்னு தான் சொல்லி நான் இன்னைக்கு வந்திருக்கேன். மெயினா என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தவறுன்றது இல்ல உண்மையிலேயே ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னு சொன்னா அதுக்கு அகேன்ஸ்டா இல்ல ஆப்போசிட்டா குரல் கொடுக்கறதுக்கு முதல்ல நான் வந்து நிற்பேன். ஒண்ணுமே இல்லாம சும்மாவே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடந்தது? ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனையே கிடையாது. பிரச்சனையே இல்லாம சும்மா பிரச்சனைனா நான் வந்து பல முறை நான் வந்து பேசி இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் வரணும்ன்றதுக்காக சரத் சார் கிட்டயும் சரி, ராதாரவிந்தர் கிட்டயும் சரி, எனி டைம் போன் பண்ணா எடுத்து பேசக்கூடிய மக்கள் அவங்க. நமக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் அடுத்த நிமிஷம் வந்து நிக்கக்கூடிய ஆட்கள். என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்க, நான் பேசி தரேன். நான் பல முறை ட்ரை பண்ணதுக்கு அப்புறமும் இது வந்து ப்ரொசீட் ஆயிட்டே இருக்கணும் போதுதான் எனக்கு கிளிக் ஆச்சு. ஓகே, அப்போ இது பிரச்சனை அது கிடையாது, அப்போ பிரச்சனை வேற ஏதோ. சோ அப்படி ஒரு ஃபேக்கா போயிட்டு நம்ம வந்து இது பண்றதை விட உண்மையான இடத்துல நம்ம இருப்போன்றதுக்காக தான் எங்களுக்கு வெற்றி சொல்ல முக்கியம் இல்லை. யாரு வேணா ஜெயிச்சுக்கணும். இங்க வந்து நாங்க தான் ஜெயிப்போம், நாங்க வெற்றி பெற்றுவோம், இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோன்றதெல்லாம் மாற்றே கிடையாது. நான் வந்து இங்க நிக்கிறேன்னா உண்மையான காரணம் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி உண்மை இங்க இருக்கு. நாளைக்கு நடிகர்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த அணி கண்டிப்பா உங்களுக்காக வந்து நிற்பாங்க. அது ஆணித்தனமா நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். 17 வயசுல இருந்து நான் இங்க இருந்திருக்கேன், நான் பார்த்திருக்கேன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்க இருக்கிறே தவிர வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. சோ இதுதான் முக்கியமான விஷயம். ரெண்டாவது, யார் வேணா வெற்றி பெறட்டும், அதை பத்தி கவலை கிடையாது. யாரு வெற்றி பெற்றாலும் உண்மை என்னைக்குமே ஜெயிக்கும்ன்றத சொல்லி விடைபெறும். நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஒரே விஷயம், நான் கன்னடால நடிக்கிறேன், தெலுங்குல நடிக்கிறேன். அந்த இடத்துலலாம் வந்து தமிழர்களை எப்படி பாக்குறாங்க, எப்படி பேசுறாங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. பட் நம்ம தமிழ் சவுத்ல வந்து தமிழ்நாட்டு நடிகர் சங்கம் தான் மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு அசோசியேஷன். எந்த காரணத்துக்கும் இந்த ஒற்றுமை, இந்த யூனிட்டி உடைஞ்சிடக்கூடாது. இவ்வளவு வருஷமா எங்களை லீட் பண்ணியிருக்காரு சரத் சார். இது வரைக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் இருந்ததில்லை. ஐம் ஷுர் எல்லாருக்கும் இது புரியும்னு நினைக்கிறேன். என்ன நடந்தாலும் இது நம்ம எல்லாருமே ஒரு குடும்பம் தான். இந்த சந்தர்ப்பத்துல நம்மள பிரிஞ்சிடக்கூடாது. That is what is the main thing. பீஸ்ஃபுல்லா நடக்கட்டும். I think above all of us கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் உண்மை என்னன்னு தெரியும். So I'm sure it will be a successful election and the best I mean the truth will win. That's what I feel. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு சரத் சார் பத்தி இருக்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் ரிமெம்பரன்ஸ் என்னன்னா, many years back co-actor Monal had passed away, and the Bombay woman, she was not from Tamil Nadu. Vijaykant sir was the president and Sharad sir at the time vice president. Secretary, sorry.
and the way he handled எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு அவர் பாடி இங்கல இருந்து பாம்பே அனுப்புறதுக்கு all the way to the airport மார்க்ல இருந்து எல்லாமே அவர் பண்ணதுனா நான் பாம்பேல இருந்து வந்த பொண்ணு எனக்கு என்ன இருந்தது ஏதாவது எனக்கு ஆயிடுச்சுனா எனக்கு இங்க ஒரு ஃபேமிலி இருக்கு so from that day I standing அனைவருக்கும் வணக்கம் இங்க வந்த அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் என்ன கேட்டாங்க கேம்பெயின் நடக்குது நீங்க ஏன் போக மாட்டீங்க கேம்பெயினுக்கு நீங்க உங்க பிரதர்லாவும் பிரதரும் நிக்கிறாங்களே நான் சொன்னேன் ஜெயிக்கிறவங்க பின்னால நான் எதுக்குங்க கேம்பெயின் போகணும் அவங்க தன்னால ஜெயிப்பாங்க நான் கேம்பெயின் போய் ஜெயிக்கணும் எதுவுமே இல்லைங்க அதே மாதிரி பணம் கொடுத்துதான் ஓட்டை கேட்கணும்னு தேவையில்லை அன்பால அவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்க கஷ்டப்படணும் அதனால வெற்றி நமக்கே எனக்கு நம்பிக்கை உண்டு என் பிரதர் ஜெயிப்பாங்கன்னு ப்ளீஸ் எங்க அன்னைக்கு ஓட்டு போடவும் எங்களை வாழ்த்தி இன்னும் அந்த நடிகர் சங்க இன்னும் முன்னேறணும் நீங்க தான் பிளஸ் பண்ணணும் தேங்க்யூ Cine Ulagam, Anytime Cinema, www.cineulagam.com